அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஒருவர் தன்னுடைய முறையான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தையாவது தர்மம் செய்தாரோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கரத்தை கொண்டு, அதாவது கைகளை கொண்டு வாங்கிக் கொள்கிறான். இன்னும் உங்களில் ஒருவர் தமது குதிரை குட்டியை அல்லது ஒட்டக குட்டியை வளர்ப்பது போன்று வளர்ச்சடைய செய்கிறான். இறுதியில் அது மலையை போன்று அல்லது அதைவிட மிக பெரியதாக மாறிவிடுகிறது என்றும் நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பேரிச்சம்பழத்தையே நம்ம தர்மம் செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கையிலே வாங்கி அதற்கு பகரமாக ஒரு மலை அளவு உள்ள ஒரு செல்வத்தை நமக்கு கொடுக்கறான். ஏன் அதை விட நம்மளுக்கு அதிகமாவே கொடுக்கறான் அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தங்கத்திற்கோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல்வத்திற்கோ நம்ம முறையான ஜகாத்தையோ சதகாவையோ நம்ம கொடுக்கும் போது அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்மளுக்கு அள்ளி வழங்குவான் அப்படிங்கறத நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ்.